ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால் ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever fuck it is. Sir? பாரு, இந்த பாட்டை எடுக்க முடியாமல் எவ்வளோ நாள் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் அது ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னார். சரி, அப்போலேருந்து ஆனால் எனக்கு அது ரொம்ப ஒரு இது. ஏன்னா நான் முதல்ல பாட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதே, டே நீ நல்லா தான்டா எழுதுற, நீ எழுதுற அப்படின்னு அவர் தான் ஓகே அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஒரு ஓகே ஒரு மாட்டிக்கிட்டேனேன்னு எழுதியிருக்கோம். கரெக்ட், ஆமாம்ல, அவன் 1.5 வருஷம் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுன்னு சொல்லி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் எழுதின எல்லா சாங்குக்குமே அந்த லிரிக்ஸ் எழுதும்போது அதில் வந்து ஒரு ஃபீல் கரெக்டாக அதுக்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோம், ஏது எழுதுகிறோம். இப்போ எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும் எல்லாம். சார் ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட் விக்கி சார், இதெல்லாம் வந்து மாஸ் சாங்ஸ், ஒரு நல்ல பாசிட்டிவான நோட்டு. ஓகே, இந்த காதல் பாட்டு எழுதும்போது அப்படியே உருகிடுறீங்க, எங்களையும் உருக வச்சிடுறீங்க. அதான் எவ்ரிதிங் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஆக்சுவலாக அந்த சாங், அந்த எல்லாமே இனிமே பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி கையில் படமே கிடையாது. அந்த பாட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படம் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இப்போ இதுலேயும் வந்து இப்போ இவர் வரும்போது நான் சொன்னேன், தலை இந்த உங்கள் இது அப்போது ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வரும்போது அந்த பாட்டு வரும். அப்போ நீங்கள் வரும்போது அந்த ஆரம்பித்த இடம் தெரியாது அப்படின்னு வரும். அந்த இடத்துல ஏறிவான்னும் போது நீங்கள் அப்படியே ஏறி வருவீங்க. அப்படின்னு நம்ம 2 பேரும் ஷேக் ஹேண்ட் கொடுப்போம், அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் தீஸ் லிரிக்ஸ். ஒரு டைரக்டர் டு டைரக்டர் சம்டைம்ஸ் அது நடக்காது. பட் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ரியலி விஷ் டிராகன் ஷோர் ஷாட் கண்டிப்பாக பயங்கர ஒரு பெரிய ஹிட் ஆகும். அதில் ஈவன் ஒரு சின்ன டவுட் கூட இல்லை. ட்ரெய்லர் ஆல்ரெடி வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் வாட்சஸ் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர். அண்ட் ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து தோணும். ஏன்னா அவர் பேசுறது அவ்வளோ நல்லா இருக்கும், அதை கேட்க எங்க எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். சொல்லும் போதே நடந்து வந்துட்டாரு, நம்ம எல்லாரையும் பேசி அசட்ட போறாரு மிஷ்கின் சார் அவர்கள். காலை வணக்கம் சார். கொஞ்சம் பின்னாடி சார். ஓ சார், வேற லெவல் எனர்ஜி சார். தேங்க்யூ. இன்னைக்கு நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசலை. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால் ஒரே ஒரு கொம்பு தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever fuck it is. பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட்டு படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹீ டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு, வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, the support they gave for the encouragement to the அஸ்வத்தோ இல்லை எல்லாருக்குமே ஃபென்டாப்ளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க, என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், டே கடைசியில் வரேன்டா உனக்கு.
பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன் ஆக்சுவலாக. இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை, ஒரு வேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக, ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி. அது வந்து லக்காலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி. ஹி கேம் அவுட் வித் அ பேங். அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக் பேங். அதுக்கப்புறம் ஆக்டராக இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன். அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட், நான் தான் வில்லன் இந்த படத்தில். அவனுக்கு அதான் நல்ல வில்லன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் அ மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக. ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்றைக்கி இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும், நாட் that many people are very director friendly actors. ஒரு 4 படம் வந்தோடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரில. தென் தே ஃபர்கெட் ஆக்சுவலி. பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டராக நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன். ஸோ அவன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக. இப்போ வேறு யாராவது பெரிய ஆளை சொன்னால் சொல்லுவாங்க உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுகிறாங்க. ஒரு வெங்காயமே வேணாம், டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம் நீ. ஒரு கேரக்டரை ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படிம்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் இஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருந்தான். சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிம்பாங்க. இல்லைடா வெங்காயம் தான் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு 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 குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது. ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டராக. சூப்பர்டா, பியூட்டிஃபுல்டா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ ரொம்ப நல்ல பையன், இதே மாதிரி இருடா. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் இப்படியே இருடா. உனக்கு வெற்றிகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக. I know that you are a very good-hearted fellow actually. I know that. It's very, very rare in cinema actually. You have to understand and nurture it. Then Ashwath வந்து very terrible director to work with actually. ஏன்னா அஸ்வத் வந்து 2 விதமாக அட்வர்ஸ். அஸ்வத் வந்து எப்படின்னா வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப டிக்டோட்டரியலாக இருப்பான். அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட நானும் பிரதீப் நாங்கள் கேலி பண்ணிப்போம். பிரதீப் லைட்டாக மிஸ் பண்ணுவான். உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசு, இந்த வார்த்தையை இங்கே பேசு அப்படிமா. அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு 2 ஸ்டெப்பு இப்படி போகக்கூடாது, ஒரே ஸ்டெப்பு தான் அப்படிமா. நாங்கள் 2 பேரும் சிரிச்சுப்போம் ஆக்சுவலாக. பட் நாங்கள் 2 பேரும் டேரக்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஸோ ஒரு டேரக்டர் அப்படி தான் இருப்போம். நடிகனாக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து we cannot enjoy, but we have to understand actually. So such a hard working, very smartest guy. ரொம்ப சிம்பிளாக அந்த படம் ஹிட் ஆகும். படம் பெரிய ரொம்ப எகிரி குச்செல்லாம் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான். ஒரு மாரல்
அதாவது இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தடில் ஒரு மாரல் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி, இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி, இட் இஸ் அ டீப்லி இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி. எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். சொன்ன விதம் ரொம்ப ஹாப்பியாக, என்னை மாதிரி சீரியஸாக சொல்ல மாட்டான். எனக்கு இப்போ நான் ஒரு லஞ்சு சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது அந்த லஞ்ச் பாக்ஸில் மேலே இருக்கணும், இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பட் அவன் ரொம்ப கூலாக நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான். இட் இஸ் அ மெத்தடாலஜி, டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. பட் இஸ் அ வெரி வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர். டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான். அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்கில் போயிட்டு அப்பா ஃப்ரீயாக போனேன்னா டைரக்ஷனோட டப்பிங்கில் நிறையா டேக் எடுத்தான். நான் ஒரு 4 டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஒரு நிறைய ஊர்கள், காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, மெட்ராஸு, யூரோப்லாம் நிறையா போயிட்டு வந்திருக்கேன்னா. ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான். சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்கே வாங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் இங்கே வாங்க, இல்லை சார் அப்படி சொல்லக்கூடாது, இங்கே வாங்க அப்படி சொல்லுங்கள் சார். எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸே புரியாது. கடைசியில் அவன் சொல்ல நான் திருப்பி பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்கே வாங்க அப்படிம்பேன். ஆக்சுவலாக அந்தளவு மெட்டிகுலஸ்ஸு. இது ஏன் சொல்ல வரேன்னா, தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரெங்க்ஸு. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசுனா, தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த்து. நீ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். யூ கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அகெயின். பட் என்னென்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்டேன், சிம்புக்கு படம் பண்ணிட்டேன். மை அட்வைஸ், ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொன்னேன்னா, என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான். அது ரொம்ப ஹம்பிளாக என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்கள் இன்டர்வியூஸு, உங்களுடைய லெக்சர்ஸ்லாம் நான் கண்டினியூஸாக பார்ப்பேன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸாக சொன்னான். நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா, இப்போ யூ ஆர் அ வெரி வெரி டேலண்டட் மேன். The stories which you are telling is to next steps. And I want you to have a big leap into an extraordinary storytelling, because you have to live up to that. You have a greater talent. You please understand that. அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இந்த படம் வெற்றி படம், அடுத்த படமும் வெற்றி படமாக தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளாக ஒர்க் பண்ணுறான். இதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, கிராஜுவேட் படிச்சுட்டு சினிமா மேலே பேஷனாக இருந்துட்டு ரொம்ப அழகாக எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு 6 பதில் வச்சுருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். வேறு என்ன பேசுறது, கான்ட்ரவர்சியெலாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. நான் சீக்கிரமாக போகிறேன். பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை. அதை அமுக்கிட்டோம். அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம். அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண். அது பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு போராட வேண்டிய காரணம், அதுக்கு எல்லாமே சொல்லலாம். ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது இட் இஸ் ஸோ அன்ஃபேர். இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து, ஜாலியான படத்துக்காக எல்லோரும் கை தட்டுறோம். ஒரு பெண் உள்ளே உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ், ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ். ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து, ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி, அதை கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி, சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும். ஒரு பெண் டைரக்டர் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 40 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு பெண் டைரக்டர் தான் வரா. அந்த பெண் வரணும். அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கிங் அந்த படத்தில் நான் ட்ரைலரில் பார்த்தேன். ஸோ வி ஹாவ் டு, இட் இஸ் நாட் தட் வி ஷுட் டாக் அகெயின்ஸ்ட் பீப்புள், பொலிட்டிஷியன்ஸ் ஆர் சம்திங். அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கும். பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து, அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள், அந்த படத்தை வெளிவரதுக்கு நம்ம எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஈவினிங். அவ்வளோதான். ஐ எம் கெட்டிங் போர்ட், ஐ எம் லீவிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு உங்கள் பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமாம் சார். அங்கே காட்டுறீங்க. ஓகே சார், நீங்கள் இப்போ ட்ரெயிலரில் பயங்கரமான பிரின்சிபலாக வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்கள் டாப் ஆஃப் த மைண்டில் ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ போகிறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்டில் கெட்ட வார்த்தையில் ஏதாவது சொல்லிட்டு போகிறோம் சார். அதான் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார்.
இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்தில். நான் தான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ரொம்ப அழகாக இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும், ரொம்ப டவுன் டு எர்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவள் ரொம்ப அழகாக இருந்தா, அதனால ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி, யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? யூ வாண்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? ஓகே, டசன்ட் மேட்டர். யாருன்னு கேட்பாரு. ஏய், இதெல்லாம் உன் ப்ரிப்பரேஷனா? சார் என்ன நீங்க ஏதாவது இல்லை, நான் இவ்வளோ நாள் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைச்சேன்டா. டேய், சோ கைண்ட் ஆஃப் யூ சார், தேங்க்யூ. என்னை விட ஒரு நல்லவர் இப்போ பார்ப்பீங்க பாருங்க. டேய் மாத்திரை போறாரு. ரொம்ப ஓகே. இல்லை, அந்த பையனை பற்றி சொல்லிடுறேன். சி, ஒரு சினிமாவில் நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்களே, இப்போ வந்து ஒரு காம்பேர் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சார். ஓகே, சீக்கிரம் மாத்திரு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர். இந்த சினிமாவில் ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்கிற இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக சினிமா விட்டு வெளியே போக போகிற ஒரு டைரக்டர் சார். சீக்கிரமாக சினிமா விட்டு வெளியே போக போகிற ஒரு டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச். இல்லை சார், சார் அந்த வார்த்தையை எங்களால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. தேங்க்யூ. கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. தேங்க்யூ, நன்றி. Loads of love to you, sir. Thank you. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மேடைக்கு ஒருத்தர் வர போறாரு. அவரை பத்தி சொல்லணும்னா ப்ரொடியூசரா சொல்லலாமா இல்லை ஆக்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்றதா அப்படின்னு தெரியல. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பூந்து விளையாடுற ஒருத்தரை தான் நம்ம வந்து மேடை கூப்பிட போறோம். காதலா காதலா, பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், வல்லவன் பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர். அண்ட் படத்துல நடிச்சாருன்னா அந்த ரோல்ல வந்து தனியா தெரியவாரு. எங்க எல்லாருக்கும் பிடித்த தேனப்பன் சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். உண்மையிலே இது என்ன கனவு மாதிரி தான் இருக்குது. முதல்ல எங்கள் டைரக்டர் முத்து படத்தில் நடிக்க வைக்கும்போது நடிக்க மாட்டேன்னு ஓடி போனால் இப்போ ரஜினி சாரும் ரவிக்குமார் சாரும் கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் பதவியில் இருக்கும்போது, பல பதவியில் இருக்கும்போது மேடைக்கு வந்த பழக்கம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு நடிகனாக வந்திருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டரை வந்து அஸ்வத் மாரியமத்தை வந்து நிச்சயமாக சொல்லணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்கிறது எல்லோரும் சொல்லிட்டாங்க. அவருக்கு ரெண்டாவது படம், நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கு ரெண்டாவது படம். நிச்சயமாக நோ டவுட் இது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய் இவரை. ஏன்னா சினிமாவில் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல், மீடியா கூட வந்து எந்த கனெக்ஷனும் இல்லாமல் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு கனவோட இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு டேலண்ட் இவர். வாய்ப்புக்காக தன்னோட திறமையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு நிறைய இடங்களில் கதவை தட்டி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலங்கள் தாண்டி நீங்க அவரோட உண்மை உழைப்புக்காக மட்டுமே வாய்ப்புகள் அவரை தேடி ஒரு கதவை நோக்கி வர அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த நம்ம டார்லிங் ஹர்ஷத் கான் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்னை வச்சு இன்னொரு படம் எடுக்க போகிற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ இல்லை ப்ரோ, அடுத்தவங்களை பற்றி சொல்லலான்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பித்தாங்க. அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னால் கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவாக இருந்தாலும் சரி, அஸ்வத் சாராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்போ தான் சார்னு சொல்கிறேன், எங்கள் வாட்ஸ்அப் சேட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம். இந்த பெரிய படத்தில் கண்டிப்பாக நானும் ஒரு ரோலாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேற என்ன பேசுறது இல்லை, மேடைன்னு வந்துட்டா சார் நான் கொஞ்சம் அடக்கமான பையன். ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க அடக்கமான பையனாவே இருக்கு. நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படலையே. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்களா? ஆக்சுவலாக இதெல்லாம் சொன்னது அண்ணன் தானா இல்லை இங்கே மாறிட்டீங்களா? ஓகே, இல்லை அந்த மாதிரி தெரிஞ்சு அங்கே போயிட்டாருன்னு இல்லை இல்லை அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படி ஏதாவது சொன்னோமா சார்?
இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம சொல்லி கெடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சனியே நம்ம வாய் தான், அதனால தான். ஓகே சரி, ரெண்டு பேர்ல யார் டார்லிங் நிறைய டேக் வாங்குவா? ஏன்னா நீங்கள் அந்த அடிக்கடி இன்டர்வியூஸில் சொல்லுவேன், அண்ணன் ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்கலாம் சொல்லுவேன். ஸோ 2 பேர்ல யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில டேரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா, நான் ஒரு டேக்கில் பண்ணிடுவேன், அவர் தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அது ஆமாம், டேரக்டர் சார் தான். நான் 1 டேக்கில் பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லைடா கொஞ்சம் இப்படி மாற்றலாம்னு சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7, 8ன்னு போய் அப்புறம் நிக்கேட் சார் டென்ஷன் ஆகிடும். ஒய் ஷுட் ஐ டேக் த கேமரா மேன், ஜஸ்ட் லிஃப்ட் அப் அப்படின்னு இங்கிலீஷ்லாம் பேசுவார். ஆனால் நிக்கேட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவாக பேசினது இந்த மேடையில் தான். ஷூட்டில் அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லவர் நம்பிட்டே தான் போயிட்டு. இல்லை ஆனால் பயங்கர எனக்கு என்னன்னா, சார் அதுக்கு முன்னாடி வந்து சூரிய போட்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதில் வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டால் கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டரில் தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிற்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில் விழுவுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 மினிட் சார், ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க தம்பி, கொஞ்சம் பயப்படுறாப்புலன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹாவ் டைம், வி ஹாவ் எவ்ரி திங் அப்படின்னாரு. ஓகே சார், ஒன்றுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு இப்போ கை தட்டினாங்கன்னு தெரியல, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னார். ஸோ சாரோடைய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டா சொல்லிடுறீங்க. சரியா? இல்ல இப்பதானே டிஓபி மாதிரியே பேசி காட்டீங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேர் ஒரு ரொம்ப வருஷமா, ஒரு 12-13 வருஷமா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலாக இருக்கும். மச்சான் நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன், மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, நான் இது பண்ணுறேன்டான்னு ரொம்ப கேஷுவலாக பேசிப்பாங்க அவங்க. ஸோ அது பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இங்கேயே இருக்கார் பக்கத்துலேயே, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல். இவர் அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்கள் அண்ணன். அங்கேயும் அண்ணனா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டார்லிங். பட் எனிவே தேங்க்யூ டார்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, நாங்கள் பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில பார்க்க போறோம், ரசிக்க போறோம், கொண்டாட போறோம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களுடைய உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க டிராகன் ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ண எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங். தேங்க்யூ அண்ட் லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டிராகன் படம் February 21st ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். தம்பி வந்துட்டாரு, பின்னாடி கண்டிப்பா வந்து அண்ணனை கூப்பிட்டே ஆகணும். அண்ணன் வந்து நிறைய வச்சிருப்பாரு, தம்பி பேசுனதெல்லாம் நோட் பண்ணி மனசுல வச்சிருப்பாரு, இதோ வரேன் இரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கை எந்த கோணத்திலே போகுது அப்படின்னு தெரியாம கும்பகோணத்துல இருந்து வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கனவுல வந்தாரு. இப்போ வந்து பார்த்தா நம்ம முன்னாடி வந்து ஒரு பெரிய ஆளா ஜெயிச்சு நிக்கிறாரு. அதுவே ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். நான் தனியாக போனால் வேகமாக போகலாம், ஆனால் சேர்ந்து போகலாம், தூரமாக போகலான்னு நம்ம டீமும் சேர்ந்து ஜெயிக்கணும் நினைக்கிறது ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ இன்னைக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, அப்பா ஆரம்பிச்சு போகிறேன், 1 வருஷத்தில் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆரம்பிச்சு 1 வருஷத்தில் எங்கேயோ போலங்க, 10 வருஷத்துக்கு மேலே போட்ட உழைப்புக்கு இந்த 1 வருஷமாக அவங்க அவ்வளோ பேரும் புகழும் சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய கைத்தட்டலோட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த டார்லிங் விஜய் சித்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் ஹர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அஸ்வத் ப்ரோ எப்போன்னா, இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காமல் ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னார். அதனால் உண்மையிலே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால் என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தடவை டார்லிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினார், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார்.
சரி நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனாச்சேன்னு இவனை கூப்பிட்டு போகிறேன். இவங்கிட்டையும் அந்த மனுஷன் அப்படி தான் பேசுகிறான். லைட் வரும், நீ இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம், சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே அங்கே இருக்காரு. உள்ள போய் ஏய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்க போயிட்டு மார்க்ல நில்றா அப்படின்னாரு இவரு. ஓகே அப்ப ஹாலிவுட் படத்துல தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்ல எல்லாம் கடைசியா போடுவாங்க, ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்பயிலே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா ஆனா ஒன்றும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க ஆனா சரி இது சொல்லாமான்னு தெரில. பல நேரங்களில் வந்து நிக்கேத் ப்ரோ வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆகிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆகிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனால் அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒன்று பேசுவார், திட்டிடுவார், ஓகே டார்லிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க. சரி அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவார், உங்கள நீங்கள் லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுங்க, இவனுங்கள தான் சரியாக நடிக்கலை அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ இந்த படம் உண்மையிலே ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோறு பண்ணணுன்னு ஏஜிஎஸை பார்த்து நாங்கள் பல தடவை வியந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்தில் போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டார். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 படம் பண்ணோம், சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதில் வந்து இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்கே போனால் ஒரே நேரத்தில் டார்லிங் எல்லாமே சிக்கன் இருக்கு டார்லிங், மீன் இருக்கு டார்லிங். அதுக்கப்புறம் சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா அதில் என்னென்னமோ இருக்கும் டார்லிங், ஓடுறது போடுறது பறக்கிறது தாவுறது நிற்கிறது நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு, இவ்வளோ திங்கிறாரு இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழுவ மாட்டேன்ற ஆதங்கம் மட்டும் தான் ஃபீலிங் தான் மச்சான். அப்படி என்ன நல்லா சாப்பிட எத்தனையும் கேட்பேன், சமோசா தானேங்க, ஆமாம், உருளைக்கிழங்கு சமோசா தானே, ஆமாம், 4 திங்கிறீங்க அப்படியே இருக்கிறீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் தெரில, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்களில் எங்களுக்கு குருவாக இருந்தார், பாதி நேரங்களில் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். நான் அப்படியே வந்துடுறேன், 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அஸ்வத் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னார், சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்களில் சந்தேகம் இருக்கும். நம்மள்ட்ட சொல்லும் போது வேற சிலர் வேற எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை, அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணது தான். ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது ப்ரோவில் ஆரம்பித்தோம், அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்போ என்ன மொழியில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோன்னு எங்களுக்கே தெரில. சில நேரங்களில் எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாகவே இருக்கும் செட்டில். ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறைய சீன் இருக்குது. சில நேரங்களில் சார் இப்படி நின்னார்னா அங்கே நிற்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவர், இப்படிலாம் வேற நாங்கள் பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதில் விழுவுற மாதிரியே மிமிக்ரி பண்ணுறாரு, அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்றைக்கி வரும்போது அர்ச்சனை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு முதல் மறந்துட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால் ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும் போது எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. அவர் ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்னை படையப்பா படத்துக்கு கூப்பிட்டு போனில்ல, ஆமாம் அதோட டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்கே அப்படிலாம் சொன்னேன். எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார். அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜை சாக்க வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை, நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டில் நடிக்கிறேன், இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம்.
ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே. எந்த இதுவுமே இருக்க, நான் அந்த ஸ்டார்டமில் இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அதேமாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று, இது தலைவா, இது இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது, இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயனியராக நின்று, அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இங்கே இன்றைக்கி தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால் எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலியமாக கொஞ்சமாக ஏதோ பேர் கிடச்சிது. அந்த பேரை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ 21 டிராகன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லையுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தாரு இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரியில் உங்கள் 2 பேரையும் பார்க்குறது எங்களோ சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு. சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும். இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு, ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குறன்ற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க. ஸோ நட்பை எங்கள் விஜய் சித்து எப்படி பார்க்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப் ப்ரோவும் வந்து பயங்கரமான ஒரு, அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னோன்னா அடுத்த காலத்தில் இந்த அன்பும், அது பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன அங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி. அதனால அதான் பேர் ரிவீல் பண்ணக்கூடாது. என் பேர் அன்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமாக இருக்குது, இது வந்து இந்த படமாக இருக்குன்றது. ஆனால் இது நான் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசாக ஒரு நல்ல படமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற படமாக தான் இருக்கும். அதில் நான் ஷோராக சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் உங்கள் குட்டி பொண்ணுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சொல்லிடுங்க தயவு செஞ்சு. நன்றி. உங்கள் 2 பேர்த்துக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். உங்கள் 2 பேரையும் பார்க்கணும் தான் வந்தேன். டார்லிங், இவரோட பேர் டைட்டில் கார்டில் வருது அப்படின்னா நம்பி இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு தியேட்டர் பக்கம் எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். இவரோட படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா 2 ஃபேமிலி பயங்கர ஹாப்பியாகவும், ஒன்று படம் எடுக்கிற ப்ரொடியூசர் ஃபேமிலி, இன்னொன்று படம் பார்க்குற ஆடியன்ஸ் ஃபேமிலி, இப்படி பல வெற்றி படங்கள் நமக்காக கொடுத்த எல்லாருக்கும் பிடித்த KS ரவிக்குமார் சார் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். கேள்வி இருக்காப்பா? சார் இருக்கு சார். நீங்கள் முடிச்ச உடனே ஒரே ஒரு 2 கேள்வி சார். முடிச்சதுக்கப்புறம்? ஆமாம் சார். முதல்ல என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத் அவரை பற்றி சொல்லணும். மிஸ்கின் சொன்னது உண்மைதான், ரொம்ப கராரான பேர் வழி. ஆனால் அதில் கொஞ்சம் கூட சளைக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார். இது அங்கே நான் உட்காந்துருக்க 2 வாண்டு அதுங்கக்கிட்ட கூட போயிட்டு என்ன சீனுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சீனை வந்து ஒவ்வொரு ஷாட்டும், இந்த ஷாட்டில் இந்த டைலாக் மட்டும் அப்படி இல்லை, இந்த சீனுடைய டோட்டல் இது வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். நான் இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறது எல்லாமே வந்து நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நடிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறேன். அஸ்வத்துக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, என்னப்பா எப்படி நம்மளை மாதிரி கத்தாமல் சத்தம் போடாமல் எப்படி ஒரு வேலை பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா, அவருக்கு பதில் அவர் கத்தி. ஆனால் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம இனிமேல் வந்து மிஸ்கின் மாதிரி ஒரு கேமராமேனை வச்சுக்கணும், அப்போ நம்ம கத்த வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு உழைப்பாளி.
அவருடைய முதல் படமும் நான் பார்த்தேன். இந்த படமும் வந்து அவர் கதை சொன்ன விதம் மட்டும் இல்லை, அந்த கதையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். எல்லாரையும் போய் சேரும். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அஸ்வத், காட் பிளஸ் யூ. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ். நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய நல்ல படங்கள். பட் எங்கே ஒர்க் பண்ண ஒரு டீம் தான் அங்கே அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணது. முதல்ல இருந்தே எனக்கு ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் என்கிட்ட இருந்தார், அவருக்கு இருந்தவர் வெங்கட், மாரியப்பன், இவங்கெல்லாம் வந்து என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமா அங்கே போனாங்க. அந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய வெற்றிகளை கொடுங்க, வெற்றி படங்களாக கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு ஹீரோ பிரதீப் வந்து டைரக்டராக இருக்கும்போது நான் கோமாளி படத்தில் நான் நடிச்சிருந்தேன். நான் இப்போது பார்க்கும்போது நானும் ரவியும் பேசிப்போம், என்ன இந்த மனுஷன் வந்து சாப்பிடவே மாட்டாரு, தூங்குவாரான்னு தெரில, அவ்வளோ உழைப்பார். அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு நிறைய வேலை வாங்குவார் எல்லாரையும். அப்படியும் வருவார். அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக நான் இந்த படத்தில் நடிகராக பார்க்கும்போது இருந்தது. என்னென்னா அவர் பாட்டு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானே கேட்பேன், என்ன உன்னை அந்த மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா சாப்பாடு கூட அந்த கிண்ணத்தில் போட்டு கொண்டு வந்து லஞ்ச் டயத்தில் கொடுத்துருவாங்க. பிரதீப் படத்தில் நடித்தா மட்டும் பிரேக்குன்றது ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில். அந்த யூனிட் கேட்டால் பிரேக்கா, அதெல்லாம் மறந்து பல மாதமாச்சு சார்டுவாங்க. இந்த பிரேக்கே விடாமல் அவர் மட்டும் எல்லோரும் போய் சாப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு அவரும் கேமராமேனும் ஒரு கிட்டத்தில் சாப்பிட்டுட்டு அப்படி வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், அவ்வளோ கோபமும் வரும், எல்லாம் வரும். அப்படின்றவர் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்தார். மிஸ்கின் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதாவது டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட், அது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டயத்துக்கு வர்றது, கூப்பிட்ட உடனே திருப்பி பார்த்தா அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறது. டைரக்டர் என்ன சொன்னாலும் சரி சார் ஒன் மோர் சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். அதை வந்து டப்பிங்கில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் டைரக்டர் வந்து இல்லை இங்கேயே பண்ணிவிடு அப்படின்னு சார். நான் நினைப்பேன் ஒருவேளை டப்பிங்க்கு ஒரு போக மாட்டார் போல் இருக்கு, அதனால் தப்பாகவே எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் ஆனால் டப்பிங்லேயே அவர் உட்காந்துருப்பார் டைரக்டர். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா கொஞ்சம் கூட அதை ஃபீல் பண்ணாமல் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. இது வந்து நான் பெருமைக்கு சொல்லலை, நீ இது எப்பவுமே அப்படி இருக்கணும். ஏன்னா 50 வருஷம் கழித்து இன்றைக்கும் ரஜினி சார் அப்படி தான் இருக்கார். ரஜினி சார் உங்களை மாதிரி அந்த ஸ்கிரிப்டு நடக்கும்போது தான் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டுப்பார், கரெக்ஷன்ஸ் சொல்லுவார், நல்லா இல்லைன்னா மாற்றிப்பார், அப்புறம் நம்மளை மாற்றினா நல்லா இருந்ததுன்னா ஏற்றுப்பார், அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஆனால் ஸ்பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா, சார் இல்லை சார் ஒரு அரை ஸ்டெப்பு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் ஒன் மோர் பண்ணுவார். எல்லா விஷயத்துக்குமே என்ன டைரக்டர் சொல்கிறாரு அதுதான் நீங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கீங்க. எப்பவும் அதே மாதிரி பண்ணுங்கள். யூ வில் பி வாட் சம்ஒன் உலகறிய, இப்போவே உலகறிய ஒரு நடிகராக இருக்கீங்க. இயக்குனர் மறுபடியும் மறந்துடாதீங்க. அது வந்து ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த கோமாளி நீங்கள் நீங்கள் பண்ணும்போது, அந்த சீன்ஸ் சொல்லும்போது, அந்த படத்தில் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவர் நடிப்புக்கு வந்துட்டாருன்னு யோசித்தேன். ஆனால் நடிப்பும் பண்ணுறீங்க. ஸோ அதையும் சைடு பை சைடு பண்ணுங்கள். அப்புறம் ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸ், ஒரு ஹீரோயின் தான் என் கண்ணில் காமிச்சாங்க. எனக்கு பொண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு ஷாட்டோ 2 ஷாட்டோ தான் ஒன்றா நடித்தோம். பட்டு ரொம்ப நல்ல அனுபவம். நான் ஹைதராபாத்தில் இங்கெல்லாம் நடித்தது. தேங்க்ஸ் ஸ்வத் அண்ட் தேங்க்ஸ் AGS. see you again பிரதீப். எப்படி வேணாலும் அந்த நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி.
சார் நீங்கள் இப்போ உங்களோட படங்கள் வந்து எவ்வளோ ரசிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி ஒரு படம் கெரியரில் பண்ணோம் அப்படின்னு அத்தனை ஆக்டருக்கும் ஆசை இருக்கும் சார். இப்போ நீங்கள் இப்படி ஒரு டீமு பிரதீப் ப்ரோ ஹீரோவாக நடிக்கிறாருன்னா சாரோட படம் ஏதாவது ஒரு படம் ரீமேக்கோ இல்லை பார்ட் 2ஓ அப்படின்னா எந்த ஒரு படம் சார் சொல்லுவீங்க? பிரதீபுக்கா? ஆமாம் சார், உங்களோட படங்களில். பிஸ்தா. சார் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எங்களுக்கு ஞாபகம் வருது வந்து என்றென்றும் நன்றியுடன் கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு பார்த்தாலே சூப்பரான படம் அப்படிங்கிறதா. ஸோ இப்போ வர படங்கள் இந்த ஜான்ரா ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிராகனில் ஃபேமிலி வேல்யூ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, காலங்கள் மாற மாற அதுவும் என்ன எப்படி போதோ அதே மாதிரி தான் நம்மளும் போகணும். அது வந்து ஒரு வளர்ச்சி தான். இன்னைக்கு ஃபிலிம்ன்றது இன்றைக்கி எப்படி டிஜிட்டலாக மாறிச்சோ அதே மாதிரி அவங்கவுங்க தாட்ஸு கூட வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில சீன்ஸ் எல்லாம். இப்போது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க புஷ்பா 2 வந்து என்னையா இப்போ பழைய கண்டென்ட்டுப்பா அப்படின்னாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். கண்டென்ட்டு பழசாக இருந்தாலும் சீன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது. அதனுடைய வெற்றிக்கு வந்து ஒரு அந்த மாதிரி கண்டென்ட் என்ன தான் இருந்தாலும் அம்மா தான் அப்பா தான் அந்த மாதிரி தான் இருக்கும். சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது சீரியலில் எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம புதுசாக வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த படத்தில் கூட சில சீன்ஸ் இருக்குது நான் பார்த்தது. அந்த கிளைமேக்ஸ் கிட்டெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தாலும் அந்த சீன் புதுசாக இருக்கும், கண்டென்ட் பர்ஸாக இருந்தாலும். ஸோ தட் வாஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. அதுதான் இன்றைக்கி டெல்லிங் எப்படி இருக்கோ அதுதான் படம். அது மாதிரி அது கூட நம்ம போக வேண்டியதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ February 21 நாங்கள் அந்த பிளாக் பஸ்டர் பார்க்க வெயிட்டிங் சார். தேங்க்யூ சார். ஸோ அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒருத்தங்களை வந்து கூப்பிட போகிறோம். தமிழ் படங்களில் வந்து படம் நடிச்சு ரிலீஸ் ஆன அப்புறம் தான் ஆடியன்ஸ்க்கு பயங்கரமாக ரீச் ஆவாங்க ஆர்டிஸ்ட் எல்லாம். ஆனால் இவங்க தமிழ் சினிமாவுக்கு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பயங்கரமாக ரீச் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது, என்னடா மராத்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இப்படி எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு. அவங்க எல்லா மொழிகளும் நடிச்சிருக்காங்க, கலக்கியிருக்காங்க. அந்த படங்கள் நம்ம பார்த்து வரப்போ சூப்பர்லான்ற ஃபீல் இருந்திருக்கும். எப்படியாவது தமிழுக்கு வருவாங்களான்னு பார்த்தோம். பட் இவ்வளோ சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் பிடித்த இன்டர்வியூஸில் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் தமிழில் வரது முன்னாடி தமிழில் எவ்வளோ ஃபேன்ஸ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நம்மளோட ஹீரோயினை வெல்கம் பண்ணுறதுக்கான நேரம் இது. Yes, let's welcome the most gorgeous Kayanu Lohar அவர்கள். This is my first event. I'm very nervous, but I'll try my best. Thank you, press and media. உங்களோட டைமும் ப்ரெசன்ஸும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்னைக்கு ரெடி ஆகும்போது I was thinking about my journey. அந்த சின்ன பொண்ணு coming from a middle class family, watching Sri Devi ma'am dance, perform, admire panna, அந்த பொண்ணு இது ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததில் எனக்கு பெரிய blessing. So thank you so much Kalpati S. Aguram sir, Suresh sir, Ganesh sir, Archana ma'am and Aishwarya ma'am for giving me this opportunity. I'm very grateful. Coming to Ashwath, on first day settle, kunjam misunderstanding irukku because I thought he's very rude, but work agumbode I got to know that he's very sweet and he'll always wish for the best and always see the good in everyone, and that's the best part about Ashwath. So thank you so much for being the coolest director. As a director yenna romba value panninga, belonged, I felt very belonged on set. So thank you so much. Pallavi ora character kudathadukku romba nandri. Thank you so much for giving me Dragon. Coming to the star of the evening, Pradeep. I thought he's very introverted. Set, he wasn't talking at all on set. But poga work panna enakku purinjadu, he is
super talented, very friendly, so professional, and he's a director, he's a writer, he also sings well, he's also an actor and a producer. So I'm very inspired by him, and he inspires me to be better every day. So thank you so much for being an amazing co-star. And in the whole process, I found a great friend in you. So thank you so much. Niket sir, thank you so much for giving the beautiful frames for Dragon. Yengalku Rumba Alaga Kamichinge. Thank you so much. Coming back to Ravi sir, Gautam Menon sir, Michigan sir, I got to work as an actor with you, which was so much fun. And you all are dream directors to work with. So in future, unga direction nadindukku. I wish to be a part of your direction sometime. And you all create magic in your films. So thank you so much and inspiring us as an actors to move towards it. Thank you so much. Leon James, thank you so much for giving up such an amazing music to our I couldn't see, where is Leon? I'm looking at Vijay. Thank you so much for giving amazing music, amazing song. Thank you so much for giving me Valithune. I'll always cherish for that song. And Kadisya, நம்ம தமிழ் மக்கள் உனக்கு தமிழ் சினிமா பத்தி முன்னாடி தெரியாது. What I understood today or now while working in the film is Tamil makkal romba anba kaatringa, and thank you so much for the love. I want to keep that love towards me, and I would like to give that love back through my films. Romba romba nandri, screens la paapom. Thank you. Wow. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நம்ம இந்த ஊருக்கு வரோம், ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்கோம், அவ்வளோ எஃபர்ட் போட்டு பேசுறாங்க. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப்ங்க. தேங்க்யூ சீரியஸ்லி. அவ்வளோ ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கலாமா? செட்ல வந்து உங்களுக்கு வந்து டயலாக் சொல்லி தரும் போதோ இல்ல இந்த டயலாக் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்றப்போ யார் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவா தமிழ்ல? உங்களோட தமிழ் டீச்சர் டைரக்டரா? Teacher was Ashwath throughout. Yes. Hero சொல்லி கொடுப்பாரா? Hero also, but hero somewhere he just whispered in my ear and so look, I do like this, do it like this somewhere. If you do this it will be very good. ஏன் இப்படி ரகசியமா சொல்றாரு? டைரக்டர் திட்டுவாரா? ஏன் ரகசியமா சொல்றாரு? What I didn't understand. அதுதான் மேடம். சீக்ரெட்டா சொல்றாரு. Why is that a secret? நீ தமிழ்ல திருப்பி கேக்குற. Why சீக்ரெட்டா சொல்றாரு? நீ அவங்க மாதிரி இங்கிலீஷ் பேசுற. மேடம், டைரக்டர் telling why hero is whispering in ears. Now that you have to ask him, I can't answer that. You ask him that. கண்டிப்பா கேட்டுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சூப்பரா நடிச்சிட்டீங்க அப்படின்னா அது யார் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வந்த உடனே? அஸ்வத் சாரா பிரதீப் சாரா? Ashwath, because he gave me this opportunity. I'll always be grateful. ஏன் ஃபுல் கண்ட்ரோல் அவரே இருக்காரு. இப்போ திடீர்னு நல்லா இருக்கு ஒரு சீன், பக்கத்துல இருந்து சித்து டார்லிங் சொல்லலாம், அர்ஷத் டார்லிங் சொல்லலாம், காம்பினேஷன் வைக்கல. அதுதான் ஹீரோ ஃப்ரண்ட்னா இப்படி தான். அந்த சைடு பிரதீப் ப்ரோ சொல்லலாம், யாரோ ஒருத்தர். Hey, you guys are putting me in a spot, Ashwath and this. No, I'm grateful for everyone. Madam, your Tamil is too good, but English is too speed. I am now thinking what is part that like time Slowly, thinking. I'll speak slowly. Okay, madam. Slow சொல்லுங்க. ஓகே, ஸோ பல்லவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த கேரக்டர் பல்லவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன? வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் இல்ல என்னடா நான் இப்படி மெசேஜ் சுந்தரராஜன் சார் மாதிரி பிரேயர் மீட்டிங் மாதிரி ஆடுவாங்க. வாட் த குட் திங் அபவுட் பல்லவி யூ லைக்? Pallavi, the character, she's a girl of today's time, but the most beautiful part about her is she's still very cultured, and I resonate a little bit to her. So that's the best part that I like about the character. One second, madam. இது அப்படியே தமிழ்ல நீங்க சொல்லுங்க. நோ. ஆனா எனக்கு புரிஞ்சிருக்கு மேடம். பயங்கர வந்து மாடர்னா இருந்தாலும் தமிழோட ரூட்ஸ்ல கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அதானே கரெக்டா? அதான் கரெக்ட். தேங்க்யூ. பாஸ் ஆயிட்டேன் நானு.
ஓகே, ஸோ நிறைய மொழிகள் கன்னடா, மலையாளம், தெலுங்கு எல்லாம் தாண்டி இப்போ தமிழ். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் தமிழ் படத்தில் நடிச்சிருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அண்ட் அந்த ப்ராசஸ் எப்படி My என்ஜாய் journey. யா It was an amazing journey. I think it's just the start. Ashwath gave me a golden ticket. That's Dragon for me. And I hope that I move towards what I always dreamt of. And I haven't done much. This is just the start. I would love to reach heights that I dreamed of with all the love from the audience and fans. Yeah. சூப்பர். His golden ticket is very very powerful. We have already witnessed that. Thank you so much, ma'am. Thank you and hearty Thank you wishes so to you. much. Thank you. தேங்க்யூ. அண்ட் அடுத்து இங்க வரப்போறவ பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து நிறைய பேச மாட்டாரு. இவர் பாடல்கள் தான் நம்ம கிட்ட பேசும். அந்த பாடலை கேட்கும்போது ஊரே அவரை பெருமையா பேசும். இப்படியே பேசியிருந்தோம்னா அவங்க நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்ற காரணத்தினால் அவருடைய இசையில முழுவதுக்கான நேரம் இது. ஸோ சூப்பரான ஒரு ஏவி அவருக்கு, அது பேர் ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வெயிட்டிங். ஏவி பார்த்தலாம். பிடிச்சுக்கோங்க சார். எஸ், we know the pain. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய 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 கைத்தட்டல் நம்மளோட டார்லிங் ப்ரோ அவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ சூப்பராக நமக்காக இந்த இசையை கொடுத்து அது இந்த மேடையில் இவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் கான்செர்ட் மாதிரி எங்களுக்கு இந்த வைப்பை செட் பண்ணி கொடுத்து பெரிய பெரிய நன்றிகள். படத்தை பற்றி ஒரு வார்த்தைகள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு பி ஆன் தி ஸ்டேஜ். நிறைய பேர் இருக்குது தேங்க் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அகௌரம் சார், எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். The reason I'm on this stage today is only one man. அது my dearest friend Ashwath Marimathu. அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது சொல்ல முடியாது எவ்வளோன்னு, அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. பட் ஹீஸ் பின் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்று பெருமையாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த கதையை எனக்கு நரேட் பண்ணார், ஒரு ஃப்ரெண்டாக பண்ணார். அங்கேயே நான் அந்த கதையை கேட்டு தெரிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் ப்ராடக்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு மியூசிக்கில் தான் பார்ப்போம்ல, ஃபுல் எடிட் முடித்து பார்ப்போம். அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் ரொம்ப பேச மாட்டேன், ஏதோ படத்தை பற்றி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இந்த படத்துக்கு எல்லா மிஷ்கின் சாருக்கெலாம் ஃபோன் பண்ணி நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன சார் இப்படிலாம் பிரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ½ அன் ஹவர் அவர்கிட்ட பேசுகிறேன். அஸ்வத்தை ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இட் ரியலி மூவ் மீ ஆக்சுவலி. எனக்கு நான் ரொம்ப படம் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலி. நம்ம மியூசிக்லேயே அந்த ஒரு ஜோனில் இருப்போம். பட் இந்த படம் என்னோட டீம் ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு ஸ்டூடியோவில் பார்க்கும்போது எல்லாம் யங் பாய்ஸ் தான். ஸோ பார்க்கும்போது எல்லாம் யூஸ்வலி சீன்னா ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கப் சுப்புன்னு பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி அந்த நைட் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த படம் பார்த்து. ரொம்ப ஹாப்பியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ ஃபார் மீ, எனக்கு ரொம்ப பர்சனலாக வெரி பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். பிகாஸ் பர்சனலாக என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அது நான் சும்மா ஹைப்லாம் ஏற்றல, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படம் இது. அண்ட் த மாரல்ஸ், த கைண்ட் ஆஃப் டெப்த் இந்த கேரக்டர்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப கம்மி இப்போது பார்க்குறது. ஸோ ஐ எம் பர்சனலி ஒரு பிடிச்ச படத்தில் நம்ம வேலை செய்யும் போது வி கிவ் அவர் 200% பெஸ்ட். ஸோ வி ஹவ் ஆல் கிவன் தட். ஸோ ஐ ஹோப் இட் ட்ரான்ஸ்லேட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் ஃபார் யூ கைஸ். நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும் நம்புகிறேன். அகெயின் எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் த சாங்ஸுக்கு ரெசெப்ஷன். ஃபஸ்ட்டு சாங்லேருந்து ரைஸ் ஆஃப் ட்ராகன், ஏண்டி விட்டு போன, வழித்துணையே, அவ்வளோ லவ் காட்டியிருக்கீங்க நீங்கள். I hope you all liked it. நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு அகெயின் ஆல் தி சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட், விக்னேஷ் சிவன் ப்ரோ, கோசேஷா, ஆல் தி சிங்கர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவ்வளோ கோஆப்ரேஷன் ஃப்ரம் ஆல் தி சிங்கர்ஸ். அனிருத் பாடியிருக்காரு, சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு, STR சார் பாடியிருக்காரு. இன்னும் ரிவீல் பண்ணலாமா தெரில, பண்ணலாமா? பிரதீப் குமார் பாடியிருக்காரு, யுவன் சார் பாடியிருக்காரு. ஸோ அவ்வளோ வந்து இட்ஸ் பீன் லைக் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி ஆல்பமாகவும் சரி. பிகாஸ் இது வந்து சிங்கிளாக விடக்கூடாதுன்னு ஒரு இது, அஸ் அன் லைக் ஒரு சாங் நல்லா பண்ணணும், அதுவே படத்தை காப்பாற்றும், அந்த மாதிரி பண்ணாமல் ஃபார் அஸ்வத், பிகாஸ் த ஃபிலிம் அவ்வளோ ரைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்னால லெட்ஸ் டூ ஒரு நல்ல ஆல்பமாக பண்ணலாம். அண்ட் மெயின்லி அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அஸ்வத். ஹிஸ் ரைட்டிங் ஒரு சாங் சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும்.
ஸோ இந்த ஆல்பம் நல்லா வந்திருக்குன்னா அஸ்வத் தான் வந்து அது காரணம். ஸோ தேங்க்யூ அஸ்வத். அண்ட் அகெயின் ஃபுல் காஸ்ட் வந்து பயங்கரமான காஸ்ட்டு, ரொம்ப பேச விரும்பல. பட் மிஷ்கின் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், கௌதம் மேனன் சார், விஜய் சித்து, ஹர்ஷத் கான் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் பார்க்கும்போது, ஸ்டுடியோவில் பார்க்கும்போது. ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வாண்ட் தேங்க் ஆல்சோ திங்க் மியூசிக், த லேபிள், மியூசிக் லேபிள், திங்க் மியூசிக், சந்தோஷ் சார், மகேஷ், மணி, all of them for the support for the songs and all that. So again, Dragon 21st வருது, கண்டிப்பாக பாருங்கள். அஸ்வத்தோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஹீ இஸ் கிவன் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் மெயின்லி நான் சொல்லியே ஆகணும் பிரதீப் ப்ரோ பற்றி. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். சாங்ஸில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆல் தட் வென் வி 3 of us ஜாம் டுகெதர். வெரி வெரி சூப்பரான லிரிசிஸ்டும் சொல்லலாம். ஹிஸ் ஐடியாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து மெயினாக ஒன்று சொல்லணும், இந்த படத்தை செகண்ட் ஹாஃபில் பார்த்து ஒரு சீன் வந்து நாங்கள் ஆப்வியஸ்லி மியூசிக் டைரக்டர்னால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 டைம்ஸ் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 டைம்ஸ் பார்ப்போம். அந்த 200 டைம்ஸில் ஒரு சில சீன்ஸ் இருக்குது பிரதீப்ரோட, சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் எவ்ரி சிங்கிள் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆச்சு எனக்கு பர்சனலாக. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் தட் யூ வில் விட்னஸ் அ ரியல் பெர்ஃபார்மர் from Pradeep in this film. So thank you Pradeep bro for all the support. Very happy again to be a part of this. So thank you all, thank you so much. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச ஒரு வேலையை, ஆத்மார்த்தமாக செஞ்ச ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய மேடையில் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறதுன்றது ஒரு சுகம், ஒரு வரம். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவரோ என்ஜாய் பண்ணி நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3 மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் பாடியிருக்காங்க உங்களுக்கு. அண்ட் அதையும் தாண்டி நிறைய சூப்பரான பாடல்கள் வந்து ரசிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னன்னா எஸ்டிஆர் சார் இந்த பாட்டை பாடணும், அப்படி லவ்வில் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பாட்டு அப்படின்னு டிசைட் பண்ணிதான் நீங்களா இல்லை இயக்குனரா? ஸோ மெயினாக வந்து லவ் ஃபெயிலியர் சாங் இருக்குது படத்தில். பண்ணும்போது வந்து அப்படியே கம்போஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக லைன்லாம் அமைஞ்சிடுச்சு. சேஷா வந்து ஏண்டி விட்டு போனோம், எல்லாமே ஷேப் ஆயிடுச்சு. ஸோ லிரிக்கலாக வரும்போது இந்த பாட்டு மச்சான் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, உனக்கு அந்த வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியுது நீ யாரும் சொல்கிற அப்படின்னு. அவர் பாடினா எப்படி இருக்கும் சும்மா யோசிப்பார். சும்மா ரேண்டமாக பேசும்போது அப்படி சொன்னது, நீ அவெல்லாம் பாடுவாரா நமக்கு, பார்ப்போம் லெட்ஸ் சி அப்படின்னு சொன்னார். கரெக்ட்லி எவ்ரி திங் ஃபில் இன் பிளேஸ். அண்ட் அவர் வந்து ரொம்ப பிடிச்சது அவருக்கு பாட்டு பர்சனலாக. அண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் அவ்வளோ பேசினார் பாட்டு பற்றி, அவ்வளோ சூப்பராக பாடினாருங்க. பிச் பர்ஃபெக்ஷன்னா அந்த மாதிரி கிடையாது, பயங்கரமான பிச் பர்ஃபெக்ஷன். அப்படி ஃபீல் ஆச்சு. இன்க்ரெடிபிள் vocalist and very happy that he was part of the song. அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கரமான ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அவர் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது அவரோட கம்போஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த அந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பயங்கரமாக இருக்கும். பேசிக்லி என்னன்னா மோர் தென் அ டைரக்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், லிட்ரலி யூ கேன் பி யுவர் செல்ஃப். கிரியேஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் நம்ம உள்ளேருந்து மனசுலேருந்து பண்ணுவோம்ல, ஐயோ இதை பிடிக்குமா அவருக்கு பிடிக்காதா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்படி அனுப்பிட வேண்டியது. ஹி ஆல்சோ லிசன்ஸ் டு இட் அண்ட் ஹி நோஸ் வேர் இட்ஸ் கமிங் ஃப்ரம். நான் வந்து கொடுத்தா பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன்னு அவருக்கும் தெரியும். ஸோ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஹி நோஸ் ஆல் தட். ஸோ இட்ஸ் லைக் லிட்டரலி ஒர்க்கிங் வித் அ வெரி குட் ஃப்ரெண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நம்ம போயிட்டு வி வென்ட் டு ஊட்டி, நிறைய கம்போசிங்லாம் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு சாங் ஏண்டி விட்டு போனால் ஆக்சுவலாக அங்கே தான் பண்ணுது. நிறைய டியூன்ஸ்லாம் பண்ணி அதுக்கு ஆப்ஷன்ஸு. ஸோ வி கீப் ட்ராவலிங் அ லாட், வி கீப் சென்டிங் டியூன்ஸ். அவருக்கு பிடிக்கும், அது சொல்லுவார், இன்புட்ஸ். இட்ஸ் அ வெரி ஆர்கானிக் ப்ராசஸ். இட்ஸ் அ வெரி ஃபன். பீட் வேலை மாதிரி இருக்காதுங்க, அவ்வளோதான். ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோட படம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிறப்போ டேரக்டர் சொல்கிற கட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எடிட்டிங்கில் இவரோட கட்டு தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஷார்ட் மிஸ் ஆச்சுன்னா உரா எடிட்டர் பார்த்துப்பார், இல்லை வந்து டைமிங் அதிகமாக இருக்குது உரா அவர் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் இவருடைய டேபிளும் இவரோட ஒர்க்கும் அவ்வளோ முக்கியம். ஒரு படம் டிசைட் ஆகிறது இவர் டேபிளில் எத்தனையோ இயக்குநர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அண்ட் இன்னைக்கு ரொம்ப பயங்கர மோஸ்ட் வாண்டட் எல்லா இடத்துலையும், எங்க நீங்கள் படம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, உங்களுக்கு டைமில் இந்த ட்ரெய்லர் மட்டுமா கட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பல பேருடைய டைமுக்காக காத்திருந்து இன்னைக்கு எல்லா படங்களும் சூப்பராக கொடுத்துருக்கூடிய பிரதீப் இ. ராகவ் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம்.
படங்களை கன்சிஸ்டண்டா கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூசர்ஸ் தான். அண்ட் இதுல முக்கியமா நாங்க வந்து எங்களோட தேங்க்ஸை வந்து சொல்றோம். ஏன்னா இவ்வளவு அழகான படங்களை கொடுத்துட்டு இருக்கிறது கல்பாத்தியஸ் அகோரம் சார், கல்பாத்தியஸ் கணேஷ் சார் அண்ட் கல்பாத்தியஸ் சுரேஷ் சார் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர் ஃபேவரட் அர்ச்சனா கல்பாத்தி மேம். ஏன் இவங்க எல்லாரோட ஃபேவரட் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் பெரிய ஹீரோஸ் வச்சு ரொம்ப மாசான படங்களும் இவங்களால இண்டஸ்ட்ரி கொடுக்க முடியும். இன்னொரு சைடு நியூ கமர்ஸ் வச்சு 100 crores கலெக்ட் ஆகிற தரமான படங்களும் இவங்களால கொடுக்க முடியும். இது எல்லாத்துக்கும் பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய எங்க எல்லாரோடையும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்டோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி மேம் அவர்களை பேச மேடைக்கு அழைக்கிறோம். இது வந்து எங்களோட 26th ஃபிலிம் ஏஜிஎஸோட அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஏன் சொல்கிறேன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து எவ்ரி ப்ரொடியூசர் வந்து ஒரு ட்ரீம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்றது. அட் த சேம் டைம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிமாக இருக்கணுன்றது ஒரு ட்ரீம். அண்ட் அந்த மேரேஜில் பிட்வீன் சம்திங் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கொடுக்கறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேரேஜ். அது வந்து எங்களுக்கு இந்த படத்தில் டிராகன் வழியாக அமைஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். பர்ஸ்னலி எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இதை பார்த்த உடனே அண்ட் ஆல்வேஸ் ஐ வாட்ச் இட் இன் பிரதீப்ஸ் எடிட் ஸ்டூடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே தெரியாமல் வெறும் பிரதீப் மட்டும் தான் தெரியும். ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஐ வாட்ச் த மூவி. பார்த்துட்டு ஐ கால்ட் அஸ்வத் ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ டோல்ட் ஹிம், அஸ்வத் படம் I really loved it. Then I called Pradeep and I said, it's just too good and ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா I'm waiting for everyone to watch this movie. So அதுக்கு மேலே I don't want to say anything more. ஒரு படம் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. அது பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க. It's a team effort. So first of all, I would like to take this opportunity to thank everyone who has made this film possible. அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆக்டர்ஸ். இந்த படத்தில் வந்து நிறைய டைரக்டர்ஸை வந்து ஆக்டர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அஸ்வத், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ மேனேஜ் இவ்வளோ டைரக்டர்ஸ் டு ஸ்டார்ட் வித் கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் மேனன் சார், மிஷ்கின் சார். 3 பேருமே வந்து ஒரு ரோலுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மிஷ்கின் சார். ஐ திங்க் படம் பார்த்த அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் கோயிங் டு லவ் தட் கேரக்டர் குவைட் அ பிட். அதுக்கப்புறம் வந்து கைடு, வெல்கம் டு தமிழ் சினிமா. ஏஜிஎஸ் எங்களுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் வித் ஏமி ஜாக்சன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் ஒரு க்ளோரியஸ் கரியர் ahead of you. You're hardworking, mature, sincere, and உங்களுக்கு வந்து it's going to be a long journey in Tamil and in cinema in general. Then Anupama, she's not here, but brilliant performer, and I think again one of a very memorable character வந்து ஃபிலிமில் இருக்க போகுது. அப்புறம் ஹர்ஷத் and சித்து, I mean what a performance, rendu perume, and I just enjoyed the performance on screen. Brilliant panniranga, and most importantly vandu I just wanted to go through all the backbones of the technical team. First vandu Niket. Thank you Niket, what a wonderful, beautifully shot film. I have heard about all the multiple personalities that you had on set, but I only know the sweet version of you. So thank you so much, because for a producer to sort of make it cost effective but at the same time make it look so gorgeous on screen is a true talent. So it was just brilliant. Next is Pradeep. Enna editing pa, like seriously, not only the trailer but even the film. ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு எடிட். யூ ஹாவ் டு லெட் த ஸ்லோ மூமெண்ட்ஸ் சிங்க் இன் and to speed up, and Pradeep has done action, so adume vandu semaya you've captured it, so I think it was really brilliant. Then Leon, what an album Leon. I can't say, I don't want to say songs, but what an album. And ungalke tired ah irukku nenikrena, every time you'll send me one song I'll be like super, this is my favorite. And then finally I said Endi Vittu Pona is my favorite, nirthiten. Then he sends me the song sung by Yuvan and I'm like, no, this is my
ஃபேவரட். பட் ஐ மீன் ஐ டோன்ட் மைண்ட். ஒரு பக்கம் எல்லாமே அமேசிங் சாங்ஸ், அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ மியூசிக்கல் தட் வி ஹவ் டன் நினைக்கிறேன். வித் த மூவி அண்ட் த மியூசிக் ஜஸ்ட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். இட் வாஸ் ரியலி ரியலி குட். அப்புறம் ஸ்டண்ட் வந்து திலீப் மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் டூயிங் அ ஸ்மால் ஆக்ஷன் பிட் ஃபார் அஸ். அண்ட் விக்கி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தென் ஆர்ட் டைரக்டர் செல்வா சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் அப்பப்போ ஏதாவது பட்ஜெட் கன்ஸ்ட்ரேட் எது சொன்னாலுமே வந்து அதை ஏற்று ஒரு செம்ம படம் எங்களுக்கு கொடுத்தீங்க. அப்புறம் லிரிக்ஸ் விக்கி, தேங்க்யூ ஸோ ஸோ மச். நோ விக்கி, தேங்க்யூ ஸோ மச். 2 பாட்டு எழுதிருக்கீங்க அண்ட் ரெண்டுமே வந்து அண்ட் ஐ அக்ரி வித் யூ. அந்த ரைஸ் ஆஃப் டிராகன் வந்து லிட்ரலி பிரதீப்போட கெரியர் தான் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங்ஸ். அண்ட் கோசேஷா, தேங்க்யூ. ரெண்டுமே, அதுவும் யுவன் பாடின பாட்டு, the lyrics just I think is going to make everybody cry. So thank you so much for that song. Choreographers Brinda Master, Sandy Master and VD and Venki for the lyric video. And எல்லாருக்குமே வந்து கோட்டோட அந்த அனிமேஷன் டைட்டில் பார்த்து அசந்திருப்பீங்க. அம்பானி தான், அவர் தான் பண்ணார். அதே தான் அவங்களே தான் இங்கேயும் வந்து அந்த டைட்டில் பண்ணுறாரு. Then finally coming to Ashwath, it was such a wonderful journey. You have also become one of my favorite directors to work with. You are super sweet, attention to detail வந்து ரொம்ப brilliant-ஆ இருந்துச்சு. அண்ட் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் ஒரு டைரக்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ, you made that happen and it came on screen. So thank you so much. And last but not the least, Pradeep. What a journey, Pradeep. After Love Today, in fact, I don't think many people even know, but Love Today வந்து எனக்குமே என் லைஃப்பில் ஒரு லோ மொமெண்ட்டில் நடந்த ஒரு படம். ஏன்னா உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒரு டைரக்டர் கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு அப்பா கிட்ட வந்து நான் நரேஷனுக்கு டைம் ஸ்லாட் வாங்கிட்டேன். ஆனால் அவரை வந்து ஃபோன் பண்ணி, இல்லை ஒரு பெரிய ஸ்டார் எங்களை கூப்பிடுறாரு, அதனால என்னால் பண்ண முடியாதுன்னு 1 hour பிஃபோர் நரேஷன் கேன்சல் பண்ணிட்டாரு. So I was stuck and I needed like some excuse. So I told Appa, இல்லை எனக்கு ஒரு 2 days டைம் கூட மூவ் பண்ணிட்டேன்னு சொன்ன அப்புறம் தான் Aishu told me about Love Today. And then you came, and then when you said நான் தான் ஹீரோ, I was like, yes, நீங்க தான் ஹீரோ, because I was so happy. And you are simple, humble, hardworking, and you only have one way to go, and that is up. So I wish you the very, very best. And you will always have AGS or support wherever you go, and do well and make all of us proud, because your journey is our journey and we'll always stand by you. And also a big thank you to our entire team. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் ஒரு பெரிய பேக் போன் இந்த ஃபிலிம்க்கு. அண்ட் இந்த எல்லாரையும் அவர் தான் வந்து செட்டில் ஹேண்டில் பண்ணார். இந்த படத்தில் வந்து அவர் இன்ட்ரடியூஸும் ஆகிறாரு. அது வந்து படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அது என்னன்னு. அதுக்கப்புறம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார், அப்புறம் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், அண்ட் தென் எங்களோட ஓடிடி பார்ட்னர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் மியூசிக் பார்ட்னர் திங்க் மியூசிக். வேறு யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வெரி லாங் ஸ்பீச் பட் மேம் ப்ளீஸ் மேம் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் மேம். ஏன்னா இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்போ நாங்கள் பார்த்தோம் ஏஜிஎஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தது. நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? இல்லை அப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஏஜிஎஸ் காலேஜ்ன்றது இவங்க எல்லாரும் தான் பார்ட் ஆஃப் ஏஜிஎஸ் காலேஜ். அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்காங்க அதுலேருந்து. கரெக்ட். ஸோ இப்போ உண்மையிலே அப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுப்போம் மேம். அப்படி இருக்கு அப்படின்னா அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரை வந்து ப்ரொஃபஸராக போடுவீங்க? டிபார்ட்மெண்ட் லவ் ஃபெயிலியர், அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெச்ஓடி போடணும். யாரை மேம் போடலாம்? எங்கள் படத்தில் லவ்லாம் ஃபெயில் ஆகாது. இல்லை மேம், அப்படி ஒரு சப்போஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா, இப்போ லவ் ஃபெயிலியர் சொன்ன லியான் ஜேம்ஸ் பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காரு, இந்த டிபார்ட்மெண்ட் அவரை கூட யுவன். ஓகே, அந்த ட்ரக். ஓகே. சோ காதலிப்பது எப்படி, அதாவது ஃபுல்லா ஒரு கோர்ஸே எடுக்கிற மாதிரி, ஓகேயா? அதுக்கு யாரு இருப்பாங்க ஹெட்டா? காதலிப்பது எப்படி? கௌதம் மேனன் சார். ஓகே. தேர்ட் டிபார்ட்மெண்ட் ஹவு டு சக்சீட் இன் லைஃப். பேசினாலும் அப்படியே புல் வரைக்கும் மோட்டிவேஷன். ஐ திங்க் பிரதீப் அண்ட் அஸ்வத். வாவ். ரெண்டு பேருமே, both of them வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஃபேமிலி சப்ஜெக்ட், ப்ராப்பர் ஃபேமிலி சப்ஜெக்ட்.
Atlee. சூப்பர் மேம். ஸோ இதே மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி ட்ராவல் ஆகணும்ன்றது எங்களுக்கு ஆசை. அண்ட் 21st தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். உங்களை அப்பயும் வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றிகள். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது பின்னாடியே ஒரு கூட்டம் போய் இல்ல அது நடக்காது முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, அவங்கள மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து முன்னேறி சாதிச்சு ஜெயிச்சு காட்டும் போது நம்மளாலையும் அது முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா? ஸோ இந்த நம்பிக்கையை தொடர்ந்து விதைக்கக்கூடிய சுற்றி இருக்க அத்தனை பேரும் நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய ஒருத்தர் தான் மேடை கூப்பிட போகிறோம். ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். உங்கள ஒருத்தனை இங்க நிக்க வச்ச உங்களுக்கு நன்றி. வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ், அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் மணிகம் சார். ஏஜிஎஸ் ஓட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்சனல் ஆயிடுச்சு. ரொம்ப சில நேரத்தில் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதெல்லாம் ஏன்னு தெரியும். எனக்கு ஹீரோவாக ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க ஏஜிஎஸ் தான். அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா அகோரம் சார் இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். சொல்கிறத செய்வார், சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாததையும் செய்வார். இது எங்களோட 2வது அசோசியேஷன். இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நன்றி. அடுத்தது என் கூட நடித்தவங்க, அவங்க ஃபஸ்ட்டு விஜய், சித்து அண்ட் ஹர்ஷத். ஆமாம், ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்ணுறோன்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மரத்து பக்கத்தில் சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன், இப்போ சூப்பராக இருக்குது, பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் பல வருஷம் போச்சு. இப்போ அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக சூப்பராக இருக்குல்ல. உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய் சித்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹர்ஷத் கான், செம்ம எனர்ஜி, செம்ம ஃபன்னு, ரொம்ப நல்ல பர்ஃபார்மர். நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, நல்லா நடிக்கிறாரு, சூப்பராக இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஹீரோயின்ஸ். லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. போய் ஃபஸ்ட்டு கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னுவாங்க. சூப்பர், எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ண. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஹீரோ. டேட் என்ன சொன்னீங்க? மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்வாங்க. ஓகே ஓகே. இன்னொரு வெரைட்டி இருக்கும், இதில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸு, கொஞ்சம் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி படமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் சில பேர் உண்மையாக வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவோட நடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். அப்படி இருந்த எனக்கு இந்த படத்தில் அனுப்பமா தான் ஹீரோயின்னு வந்து டைரக்டர் சொல்கிறாரு. ஒன் ஆஃப் த ஹீரோயின் கையோட கோச்சுக்காதீங்க, ஃபஸ்ட்டு வர.
அனுபமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினச்சி பார்த்துருப்போமா அனுபமாவே நமக்கு ஹீரோயின்னு. ஸோ காலையில் அன்னைக்கு நாள் ஃபஸ்ட்டு செட்டில் நாள் அனுபமா வரான்னு சொன்னாங்க. ஆளுவா புழலிந்தீரத்துன்னு பாடிட்டு வைப்பில் இருந்தேன். ஆரோரம் இல்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுபமா வராங்க. பார்த்தா செம்ம க்யூட்டு, சூப்பராக நடித்தாங்க. நான் வந்து அப்படி பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தேங்க்யூ அனுபமா என்னோட நடித்ததுக்கு. அதுக்கடுத்து கயாடு. கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா. ஆனால் இப்போவே கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா பக்கத்தில் போகிற, கயாடு பக்கத்தில் போவாதா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அகெயின் தேங்க்யூ கயாடு என் கூட நடித்ததுக்கு. அடுத்து மிஷ்கின் சார். இல்லை மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவார். டெய்லியும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும். எனக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார். என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பர்த்டே கையை பார்த்தாரு, கையில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் மேலே பார்த்தாரு, வாட்ச் இருந்துச்சு, கைட்டி கொடுத்துட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். ஆக்சுவலாக அவர் பேசுறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, சார் நீங்கள் இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்டு நீங்கள் தான். எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு. எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார். படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஜிவிஎம் சார். அவரை எப்படி எல்லாரும் மக்கள்லாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்காரு. கிளாஸு, மாசு. நான் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஷூட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பார். அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும்போது. தேங்க்யூ சார். அடுத்து கேஎஸ் ரவிக்குமார் சார். கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்க ஆரம்பித்தார். அந்த பயம் வந்து மரியாதையாக மாறிச்சு. ஆனால் இப்போ அவருக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமாக இருக்கும், எமோஷ்னலாக ஃபீல் ஆவேன். ஏன்னா அவர் கண்ணை பார்க்கும்போது எனக்கு அவர் தெரியும், அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேஎஸ் ரவிக்குமாருக்கு சாருக்கு தேங்க்ஸ். அடுத்து ஜார்ஜ் மரியம் சார். அவர் மனுஷன் உண்மையிலே வந்து இன்னசென்ட் தாங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறத மாதிரியே தான் அவர் உண்மையிலே இன்னசென்ட்டு. திடீர்னு வந்து அவர் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஃப்ரீஸ் ஆயிடுவார். இது வந்து அவரு பெர்ஃபார்ம் பண்ணும் போதுன்னு இல்லை, நான் பெர்ஃபார்ம் பண்ணும் போது கூட அவரு லைன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவார். ஏன்னா ஐயோ அவங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு இதில் வந்து அழுகுற மாதிரி இருக்கும். நான் அழுதுட்டு இருப்பேன். அதில் வந்து அவருக்கு ஒரு 4 லைன் இருக்கும். அதில் அப்பப்போ அந்த 4 லைனில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தார். சார் பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம்,
சொன்னால் இல்லை, ஆனால் அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ உண்மையிலேயே ரொம்ப இன்னசென்ட். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்துமணி மேம் என்னோட அம்மாவை நடிச்சிருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிச்சுட்டே இருந்த ஸ்னேகா மேம், அதுக்கப்புறம் கோபிகா, அதுக்கப்புறம் வந்து அன்வேஷி ஜெயின். ஏதாவது சில பேரை விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு தான் பார்க்குறேன். நிறைய பேர், ஃபேட்மேன், ஜோ, இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க, தேங்க்யூ. அடுத்தது டெக்னீஷியன்ஸில் வந்து நிக்கத்தோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். லைக் லவ் டுடே அந்த டைம்லேருந்தே வந்து கால் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பிஸியாக இருந்தார், அந்த உண்மை தானே. ஸோ அந்த பிஸியாக இருந்தார், ஒர்க் பண்ண முடியல, மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 படம் ஒர்க் பண்ணுறோம் தொடர்ந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவர்கிட்ட எப்பவுமே சொல்கிறது, இன்னும் நீங்கள் ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் அவர் கத்துறது எல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் நான் அவர்கிட்ட பார்க்குறது வந்து அவர் ஏதாவது தப்பாக இருந்தால் தான் கத்துறாரு. அவருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப கரெக்டாக. நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன், எப்படி பிஹேவ் பண்ணலாம். சிலதெல்லாம் வந்து காலையில் வரும்போது விஷ் பண்ணுறதுலேருந்து, சரி இந்த மாதிரி நிற்கிறது மாதிரி நம்மளும் வந்து பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறேன். நல்லது நான் கற்றுக்க வேண்டியது தானே. ஸோ அதுக்கடுத்து பிரதீப் ராகவ் என்னோட எடிட்டரு, கோமாளி, லவ் டுடே, இப்போ டிராகன், 3 ட்ரெய்லரும் ஹேட்ரிக் அடிச்சிட்டிங்க, எக்ஸ்ட்ராடினரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லைக்கு அடுத்து அது வந்துடும். ஆமாம், அடுத்து டிஓபி எடிட்டர், ஆமாம், லியோன் ஜேம்ஸ். நான் வந்து இப்போது மியூசிக் ட்ரெய்லரோ இல்லை நான் பார்க்குற ஃபுட்டேஜோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லீக் போயிட்டாருன்னு எனக்கு தோணிடுச்சு. அந்த மியூசிக்கோட சவுண்டிங்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து ஆல்பம் வந்து இப்போது ரொம்ப ஃபேவரட் ஆல்பம். உங்களோட பழைய காம்பினேஷன் வித் அஸ்வத், அதுவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க கோட் 2 ஆல்பம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துலேருந்து ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த திமிரு காட்டாதடி, அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங். விக்கி ப்ரோ உங்களோட காம்பினேஷன். லியோன், தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் கிரேட் ஃபார் யூ. யா. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார், விக்கி மாஸ்டர், ஃபஸ்ட் டைம் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் பிருந்தா மேம், அசார், சாண்டி மாஸ்டர், அனுஷா, சுரேன், எல்லாரும் உங்களோட எஃபர்ட்ஸுக்கு தேங்க்ஸ். என்னோட நீங்கள் தான் எஃபர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட், இங்கே பாருங்க, என்ன பாருங்க, விக்கி ப்ரோ. ஸோ விக்னேஷ் சிவன் சார்கிட்ட ப்ரோ அப்படியே சொல்லிடலாம்ல. விக்னேஷ் சிவன் ப்ரோ கிட்ட நான் வந்து ஒன்று தான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரோ தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன். அவர் ஒருவேளை நான் அவர்கிட்ட பர்சனலாக சொல்கிறதுனால நான் சும்மா கூட சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம். அதனால தான் இதை மேடையில் சொல்லணும்னு விரும்பினேன். எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்த ரைஸ் ஆஃப் த டிராகன், அந்த பாட்டை எழுதணுன்னா நீங்கள் உங்களுக்கு என் மேலே பாசம் இருந்தாலும் இல்லை என்னை ரசித்தா மட்டும்தான் எழுத முடியும். தேங்க்யூ ஸோ மச். யாருன்னு இப்போ தெரியாது, பேரை ஊரு கத்தம் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து எழுதினது தேங்க்யூ. அண்ட் ஆல் த எலிவேஷன் பிஜிஎம் லியோன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
விக்கி ப்ரோ பற்றி டைரக்டராகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி இன்னும் நிறைய பேசணும். அதுக்கு வந்து வேற ஒரு மேடை சீக்கிரமாக ஒன்று வரும். ஸோ அங்கே மீதி. அடுத்து கோசேஷா. யா, அதில் எனக்கு ரொம்ப நீங்கள் எழுதின இதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான லைன் வந்து, உன்னை ரசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணும்டி. எப்பேற்பட்ட வரிகள். ஸோ நம்மளோட ஃபேவரட் லைன் அது. தேங்க்யூ ஸோ மச் அகெயின். அதுக்கப்புறம் அப்பெல்லோ ரொம்ப புது டேலண்ட்டு. தேங்க்யூ அகெயின். லிரிசிஸ்ட்டு, சிங்கர்ஸ், அப்பா அனிருத் சார் இவ்வளோ உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு அந்த பாட்டை ரொம்ப ஸ்வீட்டாக பாடி கொடுத்தது. இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சித் ஸ்ரீராம் சார், எனக்கு வந்து என்னை விட்டு உயிர் போனாலும் கொடுத்தீங்க. டைரக்டருக்கு வந்து கதைப்போமா கொடுத்தீங்க. இப்போ எங்களுக்கு வந்து வழித்துணையை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அதே பாட்டில் சஞ்சனா பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஒரு பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து ஒரு டிவைனான வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். யுவன் சார் விட்டா வேற யாருங்க? ஸோ வந்து யுவன் சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டு? ஆமாம், எஸ்டிஆர் சார். தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு நீங்கள் பாடினதுக்கு தேங்க்ஸ். அடுத்து இந்த ஒரு படத்தில் நீங்கள் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை, உங்களுக்கு அந்த ப்ரோமோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்ன கிடைக்கும்னு பார்க்காம என்ன கொடுக்கலான்னு பார்க்குறவங்க தங்க மனசுக்கு தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனக்கு யூஸ்வலாக நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணுறது தொடர்ந்து அதெல்லாம் இல்லை. எனக்காக எப்போவுமே சப்போர்ட் பண்ணி எனக்காக விஷ் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஏதாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் தான், பார்த்துக்கலாம். ஸோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிக்கில் சார், மாலி சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ட்ரெய்லர்லாம் பார்த்துட்ட பிறகு சூப்பராக மீம் போட்ட மீம் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். கடைசியா டைரக்டர் அஸ்வத் மரிமுத்து, பத்து வருஷம் ஒரு மாதிரி நட்பா நிறைய ஓடுது. என்னன்னா சரி ஃப்ரெண்டு கூட படம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தெரியும், ஒரு ரைட்டராக தெரியும், ஆனால் டைரக்டராக தெரியாது எப்படி ஒர்க் பண்ணுவாருலாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டப்பிங்கில் வந்து நான் போய் உட்காடுறேன். முதல் டைலாக் என்னென்னா, நான் டை கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏற்றி கட்டணும், இவ்வளோதான், இவ்வளோதான். இப்போ இந்த ஊக்கு வந்து பிரதீப் அந்த ஊனில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னாரு. கான்ஃபிடென்ட்டாக ஊ சொல்லு. ஊனில் ஒரு கான்ஃபிடென்ஸா? ஓகே.
அந்த இப்போ ஒரு சொன்னல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக. பிரதீப் அவ்வளோ இல்லை, நீ சொல்லும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கா கேட்கணும், உனக்கு நீயே ஒன்று அப்படி பண்ணிக்கிறது தானே. சரி சரி சார், இது சொன்னால் கேட்கவே கேட்காது. ஓகே பிரதீப், இப்போ என்ன பண்ணுற, மூச்சு விட்டுட்டே அந்த ஊமை சொல்லு. ப்ளோ வருதுடா. ஓகே, கிராக் ஆயிடுச்சு. பேஸாக சொல்லு. ஓகே, ஊவை கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும், பேஸோட சொல்லணும், கிராக் ஆகக்கூடாது, மூச்சு வரக்கூடாது, மூச்சு விடணும், சத்தமாகவும் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணும். இல்லை 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 அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஓய்யோ செத்தேன்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான், அவ்வளோதான் முடிஞ்சு இந்த டப்பிங்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். இப்போ என்னென்னா, சார் ப்ரோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை கட் பண்ணுறீங்க, நான் பாட்டுக்கு ஊவாக தரேன், நீங்கள் எந்த கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் அப்பவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தப்பாக எடுத்துக்கலாம், ஒன்று செய்யலாமா, ஊவோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது, நீங்கள் வந்து அந்த மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸுக்கு தெரியாது, விட்டுறலாம். என்ன அது எப்படிரா, இவ்வளோ ஊழியே நான் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்க்குறேன், என் வாய்ஸ் வந்தால் தப்பாக இருக்காது அப்படின்னாரு. அப்புறம் நான் பல 100 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு ஊன்லேயே. ஒரு இப்போ கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ கிடைச்சது வந்துருச்சுன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஸோ அப்படி பார்த்த ஒருத்தருக்கு சரி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்பினேன், நல்லதாக தான் பண்ணுவார், எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்தில் வந்து அன்பா சொல்லுவான், சில நேரத்தில் அடித்து சொல்லுவான், ஆனால் நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான். அது வந்து நான் எனக்காக எப்பவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத், எனக்கு அஸ்வத் ப்ரோ, நான் எப்பவுமே அவர் ப்ரோன்னு கூட சொல்கிறாரு என்ன. ஏன்னா அண்ணன்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்டா, அந்த மாதிரிலாம் பொண்ணுங்க முன்னாடி கூப்பிடாத அப்படின்றாரு. சரி அதனால ப்ரோன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து உண்மையிலேயே என் மனசுலேருந்து நான் என்றைக்குமே ஒரு அண்ணாவை தான் பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த நம்பிக்கையை தாண்டி ஃப்ரெண்டுன்னு மட்டும் நம்ப முடியுமா, படம் இல்லை பிஸ்னஸ் வேறு. ஸோ அதனால் ஆனால் பார்த்தா ஓமை கடவுளேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. சரி டேரக்டர் சொன்னால் கண்டிப்பாக அப்போது இவ்வளோ இட்டு கொடுத்த டேரக்டர்னா கண்டிப்பாக நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பிக்கையோட பண்ண படம் தான் டிராகன். இந்த டிராகனில் வந்து நான் அவ்வளோவா பண்ணலைங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரோ, அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் பண்ணேன். உண்மையான டிராகன் வந்து அவர் தான். ஸோ தேங்க்யூ அசோக் ப்ரோ. இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ என்னன்னா, இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டிராகன் என்ன சொல்கிறான், அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துக்கினே இருக்கும், நம்ம சைனை போட்டு அமுச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமாக உங்களுக்குலாம் தெரிய வரும். ஆனால் பிரதீப் என்ன சொல்கிறான், அரியர் மாசு இல்லை, படித்தாதான் மாசு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில், ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும். பிரதீப் வந்து 12th 98% வாங்கி, காலேஜில் 80% வாங்கி, ஐடியில்
பிளேஸ் ஆகி 1.5 வருஷம் வேலை செஞ்சு கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நிறைய புக்ஸ் படித்து நிறைய டுட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ படிப்பு, லேர்னிங், கற்றுக்கிறது அதுதான் முக்கியம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பற்றி. நான் ஏற்கனவே சொன்னது தான். என்னென்னா, சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லேயும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது. லாஸ்ட்டாக இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யார், எதுக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே போவேன்னா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்தில் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். தேங்க்யூ.